மாவட்டம் பொன்பரப்பு அருகே சிறுகளத்தூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்துவதால் இளைஞர்கள் சீரழிவதோடு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாததாக கூறப்படும் நிலையில் கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுவால் இறந்தவர் போன்று நடித்து மதுவாட்டில் மாலை அணிவித்து நூதன முறையில் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தியதோடு காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது வாகனத்தில் அடியில் படுத்து போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து கடையை தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. தென்காசியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் பொதுப்பெட்டியில் பயணம் செய்த ராணுவ வீரர் முருகனிடம் டிக்கெட் இல்லாததால் அபராதம் செலுத்த முயன்றபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மதுரை ரயில் நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு ஆபாசமாக பேசி காலால் எட்டி உதைத்து தாக்கிய டிக்கெட் பரிசோதகரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இச்சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து பயணியை வன்முறையாக தாக்கிய அந்த டிக்கெட் பரிசோதகரை சஸ்பெண்ட் செய்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகம் அண்ணா நகர் அருகே புகுந்த சேட்டை கொம்பன் காட்டு யானையானது விவசாயி ராஜாவின் தோட்டத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட தென்னை மற்றும் பாக்கு மரங்களையும் மற்றொரு தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிர்களையும் தின்றும் விதைத்தும் சேதப்படுத்தியுள்ளது. மேலும் முள்வேலி மற்றும் நீர்ப்பாசன குழாய்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் யானைகள் கிராமத்திற்குள் நுழைவதை தடுக்க உரிய நிரந்தர தீர்வு காண கோரி விவசாயிகள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர். மதுரை விளாங்குடி காமாட்சியம்மன் கோயிலில் அறநிலையத்துறை அனுமதியின்றி அச்சு ரசீதுகள் மூலம் வசூலிக்கப்பட்ட ரூபாய் 23 லட்சம் நன்கொடை முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை தக்கார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்போதைய தக்கார் ரேவதி மற்றும் பண வசூலில் ஈடுபட்டவர்கள் மீதும் உடனடியான முறையான விசாரணை நடத்தி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி வழிபாட்டு திருப்பணி நலச்சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். என் பேர் சிவகுமார். நான் விளாங்குடி கிராமத்தை சார்ந்தவன். அங்க அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் அங்க இருக்கு. அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. இது தக்கார் அவர்கள் உதவியோடு மண்டபம் கட்டுறதா சொல்லி கோயிலை புதுப்பிக்கிறதா சொல்லி இந்த கோயிலுக்கும் அந்த ஊருக்கும் தொடர்பில்லாத நபர் ரவிச்சந்திரன், பழனிக்குமார், தேவராஜ், அருமத்துறை, பூமிநாதன் இவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து தக்கார் உதவியுடன் சேர்ந்து ஒரு 3 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த 3 கோடி ரூபாய்க்கு தக்கார் அவங்க ஒரு சிஎஸ்ஆர் மனு போட்டு அப்படி பெண்டிங்ல காமிச்சிருக்காங்க. 23 லட்சம் ரூபாய்க்கு பெண்டிங்ல போட்டு கூடல்புதூர் காவல் நிலையத்துல காமிச்சு மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லி பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா எனக்கு சில ஆவணங்கள் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் தகவல் உரிமை சட்டத்தில் பெறப்பட்டு உயர் நீதிமன்றத்தை நாடி உதய நீதிமன்றத்தில் நீதியரசர் ஒரு உத்தரவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.